நாட்டியமணி மோக்ஷா மோகனகிருஷ்ணன் பற்றி ஒரு சிறு குறிப்பு. ஸ்ரீ மோகனகிருஷ்ணன், ஸ்ரீமதி ஸ்ரீவித்யா ஆகியோரின் புதல்வி குமாரி மோக்ஷா மோகனகிருஷ்ணன் வழுவூர் பாணியிலான பரதநாட்டியத்தை தன்னுடைய 5வது வயது முதல் மிகவும் ஈடுபாட்டுடன் குரு ஸ்ரீமதி காஞ்சனா ஜனார்தனன் அவர்களிடம் பயின்று வருகிறார். குருவின் முறையான அன்பான வழிகாட்டுதலுடன் இக்கலையை பயின்று வரும் இவர் இதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். மலேசியாவில் உள்ள குளோபல் இந்தியன் இன்டர்நேஷனல் பள்ளியில் 11ஆம் வகுப்பு உளவியல் மற்றும் தொழில் முனைவை முதன்மை பாடமாக எடுத்து படித்து வரும் மோக்ஷா உளவியல் கலைத்துறையில் பட்டப்படிப்பும் பரதநாட்டியத்தில் முனைவர் பட்டம் பெறுவதையும் தன்னுடைய லட்சியமாக கொண்டுள்ளார். இந்த இளம் வயதிலேயே பல்வேறு மேடைகளிலும் சபாக்களிலும் கோவில்களிலும் தன்னுடைய திறமையை பலரின் பாராட்டுதலுடன் வெளிப்படுத்தி பரிசுகளையும் பல பெற்றுள்ளார். மார்கழியில் 30 நாட்களும் திருப்பாவை பாசுரங்கள் பிரபல தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டுள்ளது. ஸ்ரீராம நவமி, சிவராத்திரி, நவராத்திரி காலங்களில் பல வருடமாக இவர் தொடர்ந்து ஆடி வருகிறார். கோலாலம்பூரில் கோபியோ சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச நடன விழாவில் பங்கேற்று சான்றிதழ் மற்றும் விருதினை பெற்றுள்ளார். மலபார் கோல்டன் டைமண்ட் ஏற்பாடு செய்த விழாவிலும் இவர் நடனமாடியுள்ளார். மலேசியாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல நிகழ்ச்சிகளில் இவர் தொடர்ந்து பங்கேற்று நடமாடி வந்துள்ளார். பாரம்பரிய மற்றும் நவீன நடனங்களில் நாட்டமுள்ள மோக்ஷா ஒரு சிறந்த ஓவியரும் நீச்சல் வீராங்கனையும் ஆவார். குமாரி மோக்ஷா மோகனகிருஷ்ணன் பரதத்திலும் கல்வியிலும் மேலும் மேலும் உயர உங்களின் வாழ்த்தொலிகளை கரவொலிகளாக தெரிவிப்போம். இன்றைய நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் கலைஞர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நட்டுவாங்கம் நடனகலா சிரோன்மணி பக்தி மார்க்க நாட்டியாச்சாரிய சுந்தரம் குரு ஸ்ரீமதி காஞ்சனா ஜனார்தனன் அவர்கள். இவர் வழுவூர் பாணியிலான பரதநாட்டியத்தை குரு கோயம்புத்தூர் ஸ்ரீ PK ஜெய்சங்கர் அவர்களிடம் தன்னுடைய 3வது வயதிலிருந்து பயின்றார். கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக தன் மயூரா நாட்டிய பள்ளி மூலமாக குழந்தைகளுக்கு இக்கலையை பயிற்றுவித்து வருகிறார். நாட்டிய வகுப்புகள் பம்மல், மயிலாப்பூர், பொய்ஷலூர், சேலையூர் ஆகிய இடங்களில் நடைபெற்று வருகிறது. தனது கடின உழைப்பாலும் மன ஈடுபாட்டாலும் இப்பள்ளிக்கு இவர் ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்தி உள்ளார் என்றால் அது மிகையாகாது. விபஞ்சியால் சிறந்த குரு எனும் பட்டம், சலங்கை ஒலி ட்ரஸ்டால் நாட்டியகலா சிரோன்மணி பட்டம், பரதாஞ்சலியால் பக்தி மார்க்க நாட்டியாச்சாரிய சுந்தரம் எனும் பட்டம் போன்றவை இவருக்கு அளிக்கப்பட்ட விருதுகளுள் சில. பக்தி மார்க்கத்தை மட்டுமே இக்கலையின் மூலம் பரப்பி இறை தொண்டு ஆற்றி வருகிறார் இவர். குற்றால குரவஞ்சி, கணேச சரித்திரம், நவரச நாயகி, திருப்புகழ் ராமாயணம், ஓம் நம சிவாய, ஜானகி நவரசம், ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணம், ஐயப்பன் சரித்திரம், சரவணபவா, மீனாட்சி திருக்கல்யாணம் போன்றவை இவரின் பெருமைமிகு நாட்டிய படைப்புகள் ஆகும். ரேக்கி எனும் ஜப்பானிய சிகிச்சை முறையிலும் இவர் தேர்ந்தவர். இன்டர்நேஷனல் பீஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெர்மனியின் மூலம் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய நிகழ்ச்சியில் கீபோர்டில் கர்நாடக இசைமழை பொழிந்து கொண்டிருப்பவர் மயூரா பள்ளியின் ஆஸ்தான வித்வான், கலை நன்மணி, இசை அரசு டாக்டர் ஸ்ரீ PR வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள். இவர் ஹரிகதா மேதை மறைந்த நீடாமங்கலம் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி பாகவதரின் மாணவர் ஆவார்.
இவர் நாட்டிய உலகிற்கு 65 பத வர்ணங்களையும் 850 பதங்களையும் 47 தில்லானாக்களையும் 160 நாட்டிய நாடகங்களையும் இயற்றி இசையமைத்துள்ளார். வாத்தியகலா பிரவீணா, ஹார்மோனிய சக்கரவர்த்தி, பரதக்கவி, இசை அரசு, நாட்டிய வாத்திய விஷாரதா, சத்ய வாத்திய வாக்கேய சுந்தரம், நாட்டிய வாக்கேஸ்வர விஷாரதா, தமிழக அரசின் கலை நன்மணி ஆகியவை எங்கள் கீபோர்ட் வித்வான் டாக்டர் PR வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் பெற்ற விருதுகளுள் சில. இன்றைய நிகழ்ச்சியை தன்னுடைய தேனினும் இனிய குரல் வளத்தால் மெருகேற்றிக் கொண்டிருப்பவர் கலா பிரவீண்ய விதூஷி மயூர கலா ரத்னா ஸ்ரீமதி பத்மினி லட்சுமி நாராயணன் அவர்கள். தனது தாயார் ஸ்ரீமதி கோமதி அம்மாள் அவர்களிடம் இசை பயின்ற இவர் ராணி மெய்யம்மை பள்ளியில் இணை தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இசைத்துறையில் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்துறை சார்பில் நல்லாசிரியைக்கான ஜனாதிபதி விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறந்த பாடகியான இவர் வீணை இசைப்பதிலும் வல்லவர். தன்னுடைய லய ஜாலத்தால் நம்மை கவர்ந்து கொண்டிருப்பவர் மிருதங்க வித்வான், கலா பிரவீண்ய வித்வான், மயூர கலா ரத்னா ஸ்ரீ R. சுரேஷ் அவர்கள். மேலக்காவேரி ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் மாணவரான இவர் நாட்டியத்திற்கும் மேடை கச்சேரிகளுக்கும் மிருதங்கம் இசைத்து வருகிறார். தபேலா வாசிப்பதிலும் வல்லவர். சுரேஷ் ஸ்ருதிலயா என்ற மெல்லிசை குழுவையும் இவர் நடத்தி வருகிறார். உலக புகழ்பெற்ற பின்னணி பாடகர் திரு SP பாலசுப்ரமணியம் அவர்களின் நிகழ்ச்சிகளுக்கு பின்னணி இசை வழங்கி வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய புல்லாங்குழல் இசையால் நம்மை கவர்ந்து கொண்டிருப்பவர் RS அத்வைத் அவர்கள். விவேகானந்தா கல்லூரியில் 2ஆம் ஆண்டு BCom பயின்று வரும் இவர் தன்னுடைய 3 வயது முதல் கலை மாமணி திரு KV ராமானுஜம் அவர்களிடம் புல்லாங்குழல் மற்றும் கீபோர்டில் கர்நாடக சங்கீதத்தை முறையாக கற்றுத் தேர்ந்தவர். கர்நாடக சங்கீதத்துடன் பக்தி இசை, மெல்லிசை, இசைக்கருவிகளை வாசிக்கும் நுணுக்கங்களை தனது தந்தை எங்கள் லய வித்வான் திரு R. சுரேஷ் அவர்களிடம் கற்றுத் தேர்ந்தார். கிட்டார், சாக்ஸபோன், மாண்டலின் கருவிகளையும் இசைக்க தெரிந்த இவரின் பங்கு நாட்டிய கச்சேரிகளிலும் போற்றப்படுகிறது. இசை நாட்டிய மேடைகளில் 1000த்திற்கும் மேற்பட்ட கச்சேரிகளில் இந்த இளம் வயதிலேயே பங்கேற்றுள்ளார் என்பது நமக்கு பெருமை அளிக்கிறது. பத்ம விபூஷன் டாக்டர் SP பாலசுப்ரமணியம் அவர்களுடன் பல மேடைகளில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பங்கு பெற்ற வாய்ப்பை மிகவும் பெருமையாக உணர்கிறார் திரு அத்வைத் அவர்கள். 2022 இந்திய பாராளுமன்றத்தில் பாரதியாரின் 100ஆண்டு விழாவில் இவர் இசையமைத்துள்ளார். 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி காலை 8 முதல் இரவு 8 வரை இடைவிடாத இசைக்கருவிகளை வாசித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்ரீ GR கணபதி ட்ரஸ்டின் யங் ஃப்ளூட்டிஸ்ட் அவார்ட், பரதாஞ்சலி ட்ரஸ்டால் வேணுகான கிஷோர சுந்தரம் ஆகியவை திரு அத்வைத் அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகளுள் சில. நடனமணியின் அழகுக்கு அழகு சேர்த்தவர் ஒப்பனை கலைஞர் ஸ்ரீமதி சண்முகத்தாய் அவர்கள். ஆடை வடிவமைப்பு அஹாரியா காஸ்டியூம்ஸ். புகைப்பட கலைஞர் காமா 360 ஸ்டுடியோஸ் திரு கோபி அவர்கள். அழைப்பிதழை அச்சிட்டு அளித்தோர் த ராயல் கார்ட் ஸ்பிரிட் பார்க். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஆனந்தி ரவி.
ஒலி அமைப்பு திரு பாலாஜி அவர்கள்.